ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிடிபிஎல் T10 மேட்ச் 4 என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இரு அணி தலைவர்களும் ஒன்றாக நின்று எடுத்துக்கூட புகைப்படம். இரு அணி வீரர்களும் ஒன்றாக நின்று மரக்கன்றை நட்டனர். டாஸை வெற்றி பெற்று முதலாவதாக பேட்டிங்கை தேர்வு செய்தது மாத்தூர் சிசி அணி. மாத்தூர் சிசி அணி 10 ஓவர் முடிவில் 93 ரன்கள் 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு எடுத்திருந்தனர். அந்த அணியின் வினோத் அவர்கள் 25 பந்துகளை சந்தித்து 35 ரன்களும் அதில் 4 பவுண்டரிகளும் 1 சிக்ஸர்களும் அடக்கும். மற்றும் ஏழுமலை அவர்கள் 18 பந்துகள் சந்தித்து 25 ரன்களை எடுத்திருந்தார். அதில் 3 பவுண்டரிகளும் 1 சிக்ஸர்களும் அடக்கும். டைட்டன் சிசி தரப்பில் முத்தமிழ் அவர்கள் 2 ஓவர்கள் பந்து வீசி 14 ரன்கள் விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டை எடுத்திருந்தார். சூர்யா அவர்கள் 2 ஓவர்கள் பந்து வீசி 19 ரன்கள் விட்டுக் கொடுத்து 1 விக்கெட்டை எடுத்திருந்தார். பின்னர் களமிறங்கிய டைட்டன் சிசி அணியினர் 8.2 ஓவர் முடிவில் 94 ரன்களை எடுத்து வெற்றியை உறுதி செய்தனர். அந்த அணியின் அருண்ராஜ் அவர்கள் 22 பந்துகள் சந்தித்து 46 ரன்களை எடுத்திருந்தார். அதில் 3 சிக்ஸர்களும் 6 பவுண்டரிகளும் அடக்கம். முத்தமிழ் அவர்கள் 10 பந்துகளை சந்தித்து 31 ரன்களை அடித்திருந்தார். அதில் 1 சிக்ஸர்களும் 6 பவுண்டரிகளும் அடக்கம். ஆட்டநாயகன் விருது திரு அருண்ராஜ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அவருக்கு கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு புத்தகம் பரிசாக வழங்கப்பட்டது. அத்துடன் அவருக்கு பதக்கமும் கோப்பையும் பரிசாக வழங்கப்பட்டது. நன்றி. உங்கள் முத்தமிழ்.